சேனலில் உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான கோல்டன் ட்ரீ பேஸ் பண்ணி ஒரு கிராஃப்ட் டீச் பண்ண போகிறேன். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் விசிட் பண்ணுறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், அப்புறம் பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் செய்ய போகிற இந்த கிராஃப்ட்டுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் லீஃப் அண்ட் கோல்டன் அந்த காயின் மாதிரி இருக்கிற அந்த சர்க்கிள் கைண்ட் ஆஃப் கோல்டன் காயின்ஸ் அண்ட் கட்டர். இது நான் ஜுவல் மேக்கிங்கில் உங்களுக்கு பிஃபோர் ஷோ பண்ணியிருக்கேன். அப்புறம் கோல்டன் கம்பிகள். ஓகேங்களா, இப்போது இந்த கோல்டன் கம்பி பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக உங்களோட ஸ்டேஷ்னரி ஷாப்லேயே நார்மலாக இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவைலபிளுங்க. இந்த கிராஃப்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும், சின்ன பசங்களுக்கும் பெரியவங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக செய்கிற மாதிரி இருக்கும். கட்டர் இல்லாதவங்க உங்கள்கிட்ட இருக்க ஸ்ட்ராங்கான சிசர் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இது யூஸ் பண்ண போகிறோம். இப்போது என்கிட்ட இருக்கிற கம்பிகளை நான் ஸ்மால் சைஸ் ஆஃப் ட்ரீ தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய கம்பிகளை நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு பெரிய கைண்ட் ஆஃப் ட்ரீ வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் சொல்கிற மெத்தட்லேயும் நீங்கள் செய்யலாம். இப்போது எனக்கு தேவையான சைஸுக்கு நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் இந்த கம்பிகளை நான் மடக்கி அதை கரெக்டாக சென்டராக வெட்டி சின்ன சைஸாக ஆக்கிக்கிறேங்க. ஓகேங்களா, என்கிட்ட மொத்தம் ஒரு 30 to 40 கம்பிகள் இருக்குதுங்க. இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. இப்போ இதையும் நான் இந்த மாதிரி பாதியாக மடக்க போகிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ எல்லாத்தையும் நான் ஒன்றா சேர்த்து நார்மலாக இந்த மாதிரி ஸ்டெப்ஸாக நீங்கள் செய்யணும். நீங்கள் லாங்காக செய்யணும், சரி சின்னதாக கோல்டன் செய்யணும், சரி இந்த மாதிரி அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணுங்கள். சின்ன சின்னதாக நடுவில் டிஸ்டர்பன்ஸாக சைஸ் என்ன சொல்கிறது ஒரே மாதிரி சைஸ் இல்லாமல் ஏதாவது இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டே கிளியர் பண்ணிடுங்க, எடுத்துடுங்க. இப்போ இது ரொம்ப ஸ்மாலாக இருந்ததுனால நான் எடுத்துட்டேன். ஓகேங்களா, இப்போ அதை அப்படியே அழகாக இந்த மாதிரி பெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போது இங்கே கீழே பெண்டாக இருக்கிற இந்த இடத்த இந்த மாதிரி முறுக்குங்க. பாருங்கள் நான் செய்கிற மாதிரி. இப்போ இந்த இடம் தான் ஒரு ட்ரீயில் கீழே நம்ம ரூட் அந்த இடம் சொல்லுவீங்களா, அதுக்காக ஒரு ஸ்டாண்டு மாதிரியான ஒரு பயன்பாடுக்கு நம்ம பயன்படுத்துவோம். ஓகேங்களா, ஸோ இது லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக முறுக்கிங்க. முறுக்கு இப்படி பண்ணிட்டதுக்கப்புறம் முறுக்கிட்டதுக்கப்புறம் மேலே இருக்க இல்லையா கம்பிகள், இது ஒரு கம்பியும் இந்த மாதிரி தனித்தனியாக செப்பரேட் பண்ணி விட்டுடுங்க. ஏன்னா இப்போ மேலே இருக்கிறத நம்ம கிளைகள் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம், கீழே இருக்கிறத ரூட் பார்ட் மாதிரி செய்ய போகிறோம். ஓகேங்களா, பாருங்கள் நான் ஷோ பண்ணியிருக்கிற மாதிரி. இது ரொம்ப ஈஸிங்க, குயிக்காகவும் சீக்கிரமாகவும் பண்ண முடியும். இன்ட்ரெஸ்ட் இருக்கிற கிராஃப்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். இது எப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு நம்ம ஒரு கிஃப்டாகவும் கொடுக்க முடியும். நல்லா பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் அழகாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ஈஸியாக இது சொல்லிக் கொடுக்க முடியும். ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி செப்பரேட் பண்ணிட்டதுக்கப்புறம் இப்போ மேலே இருக்கிற ஒரு கம்பியையும் நம்ம அந்த கோல்டன் லீஃபு அந்த கோல்டன் காயின் இந்த மாதிரியான இதுவை ஜஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்வீட். பாருங்கள் இப்போ நம்மளுக்கு ஒரு கம்பியில் இந்த மாதிரி ஷோ பண்ணி காமிக்கிறேன் எப்படி செய்யணும்னு. நீங்கள் இந்த மாதிரி க்ரீன் கலர் லீஃப் பேஸ் பண்ணியும் நார்மல் ட்ரீ மாதிரியும் உங்கள் பசங்களோட ப்ராஜெக்ட் இதுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். பட் இது கோல்டன் ட்ரீ இந்த இதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கோல்டன் இமேஜ் இருக்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட். ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி லீஃப் மாதிரி இதில் கார்னரில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும். இந்த கம்பியில் அந்த ஹோல்ஸ்குள்ளே அந்த கம்பி விட்டுட்டு பாருங்கள் நான் கிட்ட ஷோ பண்ணுறேன். ஜஸ்ட்டு இந்த கம்பியை இப்படி அழகாக இப்படி மடக்கி உங்கள் ஃபிங்கரால் இது பண்ணி ஒரு சின்னதாக ஒரு சுற்று ஒரு முறுக்கல் பண்ணி விடுங்க. இவ்வளோதான், ஒரு ஸ்ட்ராங்னஸ், ஒரு சுற்று ஃபுல் சுற்றுனாங்க. லைட்டாக இப்படி டர்ன் பண்ணி விட்டிங்கன்னா அகைன் வெளியில் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி இப்படி பிடிச்சிட்டு உங்கள் 2 கம்பியும் உங்கள் ஃபிங்கரில் பிடிச்சி ஒரு சின்னதாக ஃபுல் சுற்றுற மாதிரி ஒரு முறுக்கல். இவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஒரு கம்பியில் சில நேரத்தில் 3 தேவைப்படும், சில நேரத்தில் 4, அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். கார்னர்ஸ்லாம் நீண்டு இல்லாத மாதிரி பெண்ட் பண்ணி விட்டுடுங்க, நல்லா மடிக்கி. இல்லைன்னா அந்த இடத்துலையும் நீங்கள் ஒரு லீஃபோ இல்லை கோல்டன் காயினோ போட்டு கூட பெண்ட் பண்ணி விடலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு கம்பியையும் நீங்கள் பண்ணணும். இவ்வளோதாங்க. இந்த கம்பிகளை நீங்கள் எப்போ வேணாலும் இப்படி மூவ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கூட கம்பிகளை நீக்கி விடலாம். ஓகேங்களா, பாருங்கள் இப்போ நான் 2வது இதுவும் ரெடி பண்ணுறேன். இதில் இப்போ நான் பார்த்தீங்கன்னா கோல்டன் ட்ரீயில் ஒரு மரத்தில் தங்க காய்கள் இருக்கிற மாதிரியான வியூ காமிக்கணுன்றதுனால நான் 2 மிக்ஸ் பண்ணி செய்வேங்க. நீங்கள் வெறும் இலைகள் பயன்படுத்தியும் செய்யலாம், இல்லை வெறும் கோல்டன் காயின் மாதிரி இருக்கிற சமிக்கிஸ் யூஸ் பண்ணியும் செய்யலாம். அது உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்.
கோல்டன் கம்பிகளில் இதே மாதிரி செட் பண்ணிவிட்டு கோத்துட்டு ஒரு முறுக்கு பண்ணி விட்டுட்டு அதோட முனைகளை வந்து கம்பி மாதிரி இல்லாமல் அதே மாதிரி பெண்ட் பண்ணி விட்டுடுங்க, குத்தாத அளவுக்கு. இவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் ஏதாவது நம்ம பார்த்துக்கிட்டு வேலை பண்ணிட்டு கூட இதை அழகாக நம்ம செஞ்சுட்டு இருக்க முடியும். பசங்களுக்கு கூட சின்ன வீட்டில் இருக்கிற இந்த லாக்டவுன் பீரியடில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். அந்த மாதிரி நம்ம கூட இந்த மாதிரி விஷயங்கள் பசங்க செய்யணும். அது அவங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் செட் நல்லா ஃப்ரீயாக இருக்கும், நல்லா ஜாலியாகவும் பண்ணுவாங்க பசங்க. உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீக்கே விடலாம். நீங்கள் இதை அழகாக ஷோகேஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஈஸி கிராஃப்ட்டு, சீக்கிரமாகவும் நான் ஃபுல்லாக காமிச்சிட்டேன், ஃபுல்லாகவும் பண்ணிட்டேன். இப்போ கீழே இருக்கிற ரூட் சொல்லுவீங்களா, அதை வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இப்படி பண்ணலாம். அந்த முறுக்களை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக உங்களோட கைக்கு ஸ்ட்ராங்காக இது பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணி விடுங்க. பாருங்கள் நான் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக பிரித்து விடுங்க. முறுக்கலாக இருந்த அந்த ஒரு இது வந்து பிரித்து விட்டுருங்க லைட்டாக. ஓகே, இந்த மாதிரி பூ மாதிரி ரெடி பண்ணிடுங்க. இது ஜஸ்ட்டு அந்த ட்ரீ வந்து நிற்கிறதுக்கான ஒரு இதுக்காக மட்டும்தான், ட்ரீ மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிறதுக்காக மட்டுமே. ஓகேங்களா? இப்போ நான் ஃபுல் வியூ காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப அழகான கோல்டன் ட்ரீ ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது மாதிரி குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ளே கிஃப்ட்டு கொடுக்குற மாதிரி கூட நீங்கள் இது பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட்டு, ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.